உயிர்ப்பின் 3ஆம் ஞாயிறான இன்று எம்மாவு சீடரை போல உயிர்த்த இயேசுவின் வழி நடந்திடவும் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரின் சாட்சியாய் இவ்வுலகில் வலம் வரவும் நம்மை அழைக்கிறது இன்றைய நற்செய்தி. எம்மாவு சீடர் போல எம் வாழ்வில் நம்பிக்கை அற்றவராய் வாழாமல் இறை நம்பிக்கையே எம் வாழ்வு என்பதை உணர்ந்திட வேண்டும். மனிதன் சுவாசிப்பதால் மாத்திரமல்ல, மாறாக அவன் நம்பிக்கையினாலும் உயிர் வாழ்கிறான். அன்று எம்மாவு சீடர் பந்தி அமர்கையில் இயேசுவை கண்டு கொண்டனர். இயேசு எப்போதும் நம்மிடம் இருப்பதை ஆசீர்வதித்து நம்மை தன் நலன்களால் நிரப்பக்கூடியவர். எனவே குடும்பமாய் இணைந்து எம்மோடு தங்கும் என மன்றாடி நம் வாழ்வில் நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் வரத்தை இத்திருப்பலியில் உயிர்த்த இயேசுவிடம் மன்றாடுவோம். மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதியே. புது வாழ்வை நாமம் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம், தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, அஞ்சாதே, நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தைரியப்படுத்தி கொண்டிருக்கின்ற பாஸ்கா காலத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் எங்கள் வாழ்விலே நம்பிக்கை இழந்தவர்களாக எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைய நாட்களில் சொல்கின்ற செய்தி, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லி, குழப்பமடையாதீர்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாங்கள் குழப்பமடைந்தவர்களாக இருக்கின்றோம். தைரியமான உள்ளத்தோடு ஆண்டவர் தருகிற மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை நாங்கள் குறைவின்றி பெற்றுக்கொள்வோம். நாங்கள் பாஸ்கா காலத்தில் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலடி எடுத்திருக்கின்ற நேரத்திலே பாஸ்காவின் மகிழ்ச்சி தொடர்ந்து எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஆண்டவருடைய அருளை கண்டடைய வேண்டும். அதற்கு தடையாக உள்ள குறை குற்றங்களை அகற்றிக்கொள்ள வேண்டும். யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வில் நான் அற்புதம் செய்வேன் என்று. ஆகவே எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து இன்னும் பாவத்தினால் கட்டுண்டு இருந்தால் அவற்றை எல்லாம் அகற்றிட ஆண்டவிடத்திலே நாங்கள் இப்பொழுது அருள் கூறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியுண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று
மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பேர் கடவுளாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: உமது முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். உங்கள் பதில்: உமது முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். உங்கள் பதில்: உமது முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். உங்கள் பதில்: உமது முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருநூல் முகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகின்றேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார்.
அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டும் அல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் எனச் சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்தோர் பொய்யர், உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கின்றோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவே, மறைநூலை எங்களுக்கு விளக்கியருளும். நீர் எம்மோடு பேசும்போது எம் உள்ளம் பற்றி எறியச் செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, திருவசனங்கள் 35 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கின்றீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கின்றீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடலிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார்.
அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என ஜெருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, அன்று சீடர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வி, ஏன் கலக்கம், ஏன் ஐயம் கொள்கின்றீர்கள், ஏன் குழப்பமாக இருக்கின்றீர்கள் என்று. இன்றைய நற்செய்தியில் சீடர்களுக்கு காட்சி அளித்த போது அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீங்கள் ஏன் கலக்கமுற்றிருக்கின்றீர்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த கேள்வியை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் மாத்திரம் முதலாக கேட்கவில்லை. மாறாக நாங்கள் பார்க்கின்றோம், விவிலியத்தில் பல இடங்களில் இந்த கேள்வியை சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். விசேட விதமாக நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அங்கே பேதுரு தண்ணீர் மீது நடந்து வந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவன் கலக்கமுற்று பயந்திருந்த நேரத்தில் ஆண்டவர் இதே விதமான ஒரு கேள்வியை தொடுக்கின்றார், ஏன் பயப்படுகின்றாய், ஏன் கலக்கமடைகின்றாய் என்று சொல்லி. பின்பதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சீடர்கள் உணவு மறந்துவிட்டு அல்லது உணவு பற்றாக்குறையாக சென்றிருப்பர். இது இயேசுவுக்கு தெரியும் என்று அறிந்து அவர்கள் கலக்கமடைந்து பயந்திருக்கின்ற நேரத்திலே நாங்கள் மாற்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே சீடரை நோக்கி ஆண்டவர் கேட்கின்றார், சொல்கின்றார், ஏன் கலக்கம் அடைகின்றீர்கள், ஏன் பயந்திருக்கின்றீர்கள் என்று. மீண்டுமாக யோவான் நற்செய்தியிலே இவர் ஜெருசலேமை நோக்கி போகின்ற பொழுது அந்த எத்தனைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே சீடர்கள் பயந்து இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர் சொல்வார், ஏன் கலக்கம் என்று. எனக்கு அருமையானவர்களே, ஏன் கலக்கம் இந்த சீடர்கள் மத்தியிலே? இந்த கலக்கத்துக்கு காரணம் என்னவென்றால், உண்மையாகவே இவர்கள் மறந்து விட்டார்கள் யார் இவர்களை அழைத்ததென்று. இவர்கள் மறந்து விட்டார்கள் யாரோடு இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இயேசுவோடு ஒன்றாக இவர்கள் வாழ்ந்தார்கள். இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், அருமடையாளங்களை கண்டார்கள். இவ்வாறு இயேசுனுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிறைந்திருந்ததை கண்டு உணர்ந்த மக்கள் இந்த சீடர்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அங்கே பேதுரு சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் கடவுள் தந்த புத்திரர் என்று. அதாவது ஆபிரகாமில் ஆண்டவர் ஒரு விடயத்தை ஆரம்பித்தார், அதை தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு கொடுத்தார், ஈசாக்கின் மூலமாக யாக்கோப்புக்கு கொடுத்தார். இந்த யாக்கோப்பு ஒரு பெரிய இனத்தையே மீட்டு கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்பதை அவர் ஞாபகப்படுத்துகின்றார். அப்படி என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த அரும் அடையாளங்களை, அற்புதங்களை கூட இந்த மனிதர்கள், இந்த சீடர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட எனக்கு அருமையானவர்களே, ஐயம் கொள்கின்றவர்களாக, அச்சம் கொள்கின்றவர்களாக இவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். உண்மையாகவே இதற்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் மறந்து விட்டார்கள் யார் தங்களை அழைத்ததென்று. இவருடைய எண்ணமெல்லாம் எல்லாம் முடிந்து விட்டது என்ற அந்த எண்ணத்தில் இருக்கின்றார்கள். பேதுரு பல விதமான ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்தவராய் இருக்கின்றார். ஐசாயா புத்தகத்திலே நாங்கள் 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கின்றோம், கடல் நடுவே நீ நடந்தாலும் கூட அது உனக்கு எந்த தீங்கும் இருக்காது என்று ஆண்டவர் சொல்லி வைத்த அந்த வசனம் மறந்துவிட்டது. யோவான் நற்செய்தியிலே இயேசு வாழ்கின்ற பொழுதே சொன்னார், 14வது அதிகாரம் 1 வசனத்திலே, திரும்ப 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே, நீங்கள் ஒருபோதும் கலக்கமடைய வேண்டாம் என்று. அதையும் இவர்கள் மறந்து விட்டார்கள். இது எல்லாம் மறந்ததனால்தான் இவர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை மறந்து பழைய வாழ்க்கைக்குள்ளாக போவதற்கு எத்தனிக்கின்றார்கள்.
யோவான் நற்செய்தியிலே நாங்கள் 21வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே பேதுரு சொல்கின்றார், நான் மீன் பிடிக்கப் போகின்றேன். அப்படி என்றால் என்ன? நான் இயேசுவை சந்திக்க முதல், இயேசுவோடு பேச முதல், இயேசுவோடு உறவாட முதல், இயேசுவோடு உள்ள அந்த உறவில் இருப்பதற்கு முதல் இருந்த வாழ்க்கைக்குள்ளாக நான் போகின்றேன் என்று அவர்கள் போகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? இவர்கள் இயேசுவை மறந்து விட்டார்கள், அற்புதத்தை மறந்து விட்டார்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி இவர்கள் நினைத்து விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இதற்கு நான் சொன்னது போல 2 காரணங்கள். ஒன்று, இவர்களை யார் அழைத்தது என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். அடுத்தது, இவர்கள் நினைப்பது எல்லாம் முடிந்து விட்டதென்று. எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாங்கள் இதே போல செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது, ஒரு கணவனாக மனைவியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஒரு தந்தையாக தாயாக ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். எந்த வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் அழைத்தாலும், அது எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், அந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள், கவலைகள் வருவது உறுதி. ஆனால் எங்களை யார் அழைத்தவர் என்று நாங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் ஒருபோதும் தளர்ந்து போக மாட்டோம். பிரியமான பிள்ளைகளே, நல்லதொரு உதாரணம். மோசையை ஆண்டவர் அழைக்கின்றார். அழைத்து மோசே ஆண்டவரை விட்டு போகும் பொழுது விவிலியம் எங்களுக்கு விவரிக்கிறது, ஆண்டவருடைய கோலையும் கையில் எடுத்துக்கொண்டார். அவருடைய கோலாக இருந்தது, இப்பொழுது ஆண்டவருடைய கோலாக மாறிவிட்டது. என்ன நடக்கிறது? மக்களை அழைத்து கொண்டு போகின்ற ஒரு பெரிய பணியை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இந்த பணியை செய்து கொண்டு முன்னோக்கி நகர்ந்து கொண்டு போகும் பொழுது நடுவில் கடல் குறுக்கிடுகிறது. இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவரை நோக்கி புலம்புகின்றான். ஆண்டவர் சொல்கின்றார், ஏன் என்னை நோக்கி கூப்பிடுகின்றாய்? ஏன் என்னை நோக்கி அழுகின்றாய்? உன் கையில் இருப்பது என்ன? பிரியமான பிள்ளைகளே, கையில் இருக்கின்ற அந்த கோலை உயர பிடித்து கடலை நோக்கி பிரிக்கின்ற பொழுது அந்த கடல் பிரிகின்றது. எங்களை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அழைப்பதற்கு முதலே எங்கள் அழைத்தலில் உள்ள சிக்கல்களை, பிரச்சனைகளை, கவலைகளை, கண்ணீரை அறிகின்றவராயிருக்கிறார். அதனால் அவருக்கு தெரியும். அதனால் ஆயுதம் கொடுக்காமல் எங்களை அழைக்க மாட்டார். இந்த சீடர்கள் இதை மறந்து போனார்கள். அழைத்தவர் எங்களோடு இருக்கின்றார், இந்த கவலைகள், கஷ்டத்திலிருந்து எங்களை தூக்கி விடு கூடியவர் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். 2வது காரியம், இந்த சீடர்கள் நினைத்தது எல்லாம் முடிந்து விட்டது என்று. நாங்களும் அப்படித்தான். சில நேரங்களில் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இவர்கள் எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கவில்லை. சிலுவையில் அறைந்தார்கள், கொன்று விட்டார்கள், இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே எங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளின் போது, சில நேரம் நாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த தொழில் எங்களை விட்டு போகின்ற பொழுது, நாங்கள் செய்த விவசாயம் எங்களை கைவிட்டு போகின்ற பொழுது, எங்களுடைய வியாபாரம் நஷ்டத்தில் போகும் பொழுது, எங்களுடைய உறவுகள் எங்களை விட்டு போகின்ற பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப பல விவிலிய பகுதிகளில் எங்களுக்கு சொல்வது ஒன்று முடிந்து போகவில்லை என்று. நீங்கள் தொடக்க நூலை வாசித்து பாருங்கள். அங்கே 20வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆகார் என்ற ஒரு பெண்மணி, ஆபிரகாமுடைய 2வது மனைவி. அந்த ஆகார் நினைக்கின்றால், இனி ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து விட்டது, என் மகன் சாகப் போகின்றான். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், மகளே, உனக்கு நிகழ்ந்தது என்ன? நீ நினைப்பது போல ஒன்றுமில்லை. பையனை தூக்கி எடு, ஒரு பெரிய இடத்தை உருவாக்குவேன், ஒன்றும் முடிந்து போகவில்லை என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதே போல யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்திலே மார்த்தா அழுது கொண்டிருக்கின்ற பொழுது, மரியா அழுது கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசு அவர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் நினைக்கின்றீர்கள் கல்லறையை திறக்க வேண்டாம், நாற்றம் அடிக்கும், எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இயேசு சொல்கின்றார், நீங்கள் நினைப்பது போல அல்ல, ஒன்றும் முடிந்து விடவில்லை. மாறாக கல்லறையை திறந்து லாசரை உயிரோடு எழுப்புகின்றார். இன்னும் ஒன்று முடிந்து போகவில்லை என்று ஆண்டவர் காட்டுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இதே ஒரு செய்தியை தான் இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களுக்கும் சொல்கின்றார். ஒன்றும் முடிந்து போகவில்லை. ஏனென்றால் அழைத்தவர் உங்களுக்கு ஆயுதம் கொடுத்து அழைத்திருக்கின்றார். அந்த ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த தெரிய வேண்டும். பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும் பொழுது அதை எப்படி பயன்படுத்துவது என்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் வெற்றியாளராக மாறிவிடுவோம். அடுத்ததாக, எங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் வருகின்ற பொழுது, பிரியமான பிள்ளைகளே, ஒன்றும் முடிந்து போகவில்லை என்பதனை நாங்கள் அறிந்து கொள்வோம். மாறாக
தூசியிலிருந்து எங்களை எழுப்பக்கூடிய நல்ல ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அவர் இறந்தவர், அடக்கம் செய்யப்பட்டவர் அல்ல, மாறாக உயிர் தெழுந்து எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை இருப்பேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர். ஆகவே இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு எப்பொழுதும் மனம் தளராத பிள்ளைகளாக நாங்கள் முன்னோக்கி நகர்வதற்கு ஆண்டவருடைய வரத்தை இன்றைய நாளில் நாங்கள் கேட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாரிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சிய பிலாத்து அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். இதே நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் நாங்கள் இப்பொழுது வைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உருவாக்கும் புதிய உலகின் நீதியை தலைத்தோங்கும் என்ற வாக்களித்த இந்நிறைவா, அத்தகைய நீதி நிறைந்த உருவாக்கும் பணியில் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஆர்வமுடன் இணைந்து உண்மையான கருவிகளாய் செயற்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிவன்பு மிக்க இம் தந்தையே இறைவா, இவ்வுலகில் ஏழைகள், திக்கற்ற எளியோர், அனாதை, ஆதரவற்ற முதியோர், வறியோர் அனைவரும் இரக்கம் காட்டவும், நோய் நொடியின்றி குறிப்பாக கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அடைக்கலமே இறைவா, போராட்டமே வாழ்க்கையாம் போன்ற இக்காலகட்டத்தில் மக்களின் துன்பங்களை நீக்கி உண்மை வெளிப்பட வேண்டி எழுப்பும் அவர்களை குரலை கண்ணோக்கி அவர்கள் நல்ல காக்க அரசியல் தலைவர்களுக்கு நல்மனம் தந்து மக்களின் நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகுத்திட தேவையான ஞானத்தை அருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை கண்டு கொள்ள எம் இதயம் திறந்து இறைவா, எம் வாழ்வில் உமது வார்த்தையாலும் உன் அற்புதங்களாலும் என் குடும்பங்களில் இறை விசுவாசம் மென்மேலும் வளரவும், எம்மாவு சீடர்களை வழிநடத்தி அவர்களோடு தங்கியது போல எம் இல்லங்களிலும் தங்கி எமக்கு ஆசீர் வழங்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்தவர்களுக்காக மன்றாடுவோம். அத்துடன் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியோடு இணைந்திருப்போருக்காகவும் வேபம் தொலைக்காட்சிக்கு உதவி செய்கின்ற நன்கொடையாளர்களுக்காகவும் செபிப்போம். அன்பான ஆண்டவரே, இவர்கள் அனைவரும் உடலுள்ள சுகத்தோடு வாழும்படியாக செய்திருளோம். அத்தோடு வேபம் தொலைக்காட்சிக்கு அரசினால் இலவச அனுமதி பத்திரம் கிடைக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நாங்கள் விசேஷ விதமாக ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலித்தின் நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே,
எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முழுவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தமது சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க ஜேசு எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்.
அந்த பிள்ளைக்குரிய பாசத்தோடு எங்கள் தேவைகளை கோரி நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் இறைவன் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தில் நாம் பார்க்க ஆன்ம நற்கருணை ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அவருடைய பெயரால் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அனைத்து நாடுகளிலும் பறைசாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லவே ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழவே. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லவே ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழவே. பண்பாடுவே